கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலிய வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்மளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ஆமென். En sang ved festreisene av Salomon. Hvis Herren ikke bygger huset, arbeider bygningsmennene forgjeves. Hvis Herren ikke vokter byen, og våker vaktmannen forgjeves. Forgjeves står dere tidlig opp og setter dere sent ned og spiser brødet dere har slitt for. Det samme gir han sine venner mens de sover. Barn er en gave fra Herren, livsfrukt er en lønn, som piler i rikmannens hånd er sønner en får i sin ungdom. Salig er den mann som fyller sitt kogge med det. Han blir ikke til skamme når han taler mot fiender i båten. Amen. 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 ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் யாவரும் தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தூய ஆவியை நாங்கள் வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன், அவர் சகல சத்தியத்திலும் நாங்களை கண்டித்துரைக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுவோம். பெருமழை போல உம்முடைய ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கின்ற ஒவ்வொருவரும் வல்லமை எம்மை நிறைத்து நீ ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் தூயவே சுவாமி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆமாண்டவரை எழுதுகிறோம். வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்படி எப்படி பிரசன்னத்துக்குள்ளாய் எங்களை நடத்தும் ஆவியானவரே. இதோ தேவ ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து நாங்கள் வாஞ்சிப்போம். இறங்கி இறங்கி பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களுக்குள் வந்த ஆண்டவரே வாசம் செய்யட்டும். சுவாமி, எங்களுடைய இல்லங்களுக்குள் வந்து வாசம் செய்யட்டும். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய பிரசன்ன மந்தங்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ இயேசுஸ், தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஹல்லேலூயா. நீங்க பாடும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வந்திடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிள்ளைகள் எல்லாரும் பாடி துதிக்கிறாங்க. தேவன் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஹல்லேலூயா. அவருடைய நல்ல தூதர்கள் நீங்க பாடும் பொழுது நம்மை சுற்றினர் முன்னிடமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். விசுவாசத்தோடு தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை உம்முடைய பரிசுத்த சமூகம் நீ நிற்கின்ற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுங்கள். மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து தேவன் பிரசன்னமே. நன்றி ஆண்டவரே. இறங்கி வந்திடுதே. அவருடைய தூய அக்கினி இந்த இடத்திலும் விரட்டும். தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. நன்றி. தேவனின் தூய
அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும். ஒவ்வொரு சகோதர சகோதரியே, பிள்ளைகளே, ஒவ்வொரு சின்னஞ்சிறார்களே, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறபடியினால் நாங்கள் அவரை பாடுவோம் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அவருடைய எங்களுடைய வாழ்விலே எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ ஆபத்துக்கள் இருந்து என்னை முன்னே காத்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக இப்பொழுது சுவாமி. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூவிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இதோ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆமாண்டவரே, என்ன வார்த்தை, என்ன மன்னாவை நீர் தரப்போகிறீரோ சுவாமி, நாங்கள் அறியோம் சுவாமி. இதோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை தீவில் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கே சகல கனம் துதி மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தொடர்ந்தும் இந்த இடத்திலே தேவனுடைய ஊழியக்காரர் வந்து எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மன்னாவை எங்களுக்கு பயந்தளிக்க போகின்றார். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடையும் இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. நாங்கள் சிறு கூட்டமாய் கூடி உம்மை ஆராதிக்கிறோம், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, தொடர்ந்து எங்களோடு கூட இருங்கள். வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், எங்கள் பலவீனங்களை நீக்கட்டும், எங்களை புதுப்பிக்கட்டும். இயேசு நாமத்தின் நல்ல தகப்பனே, ஆமென். மிக சுருக்கமாக ஆராதிக்கிறோம். மிக சுருக்கமாக நாங்கள் தேவனுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது, இன்று உலகத்திலே இலங்கை எல்லாரும் இலங்கையிலே இன்றைக்கு தாய்மார் தினம், மதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். ஓகே, நோர்வேயிலே வேறு ஒரு மாதத்திலே வேறு நாளிலே கொண்டாடுவோம். இலங்கை, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்று அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆகவே அப்படியான நாடுகளிலே அன்னையர் தினத்தை கொண்டாடுகிற அனைவருக்கும், அனைத்து அன்னைகளுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், ஆரோக்கியம் இன்னும் பெருகட்டும். பிள்ளைகளுடைய சந்தோஷத்திலும் சந்ததியுடைய சந்தோஷத்திலும் நீங்கள் மகிழ்ந்து இந்த நாட்களை கழிக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனும் அதை விரும்புகிறார். ஆகவே இந்த சந்தோஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயை கொடுத்தது ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயும் தகப்பனும் எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானவர்கள். ஆகவே இன்றைக்கு நான் போன கிழமையும் நாங்கள் பேசினோம், தியானித்தோம். நாங்கள் நல்ல மனிதர்களாக முதலாவது நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும்படிக்கு தான் கடவுள் எங்களை படைத்தும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து, மனிதனை படைத்து, அவனை இந்த பூமியிலே வைத்தது நோக்கம் அவன் நல்ல ஒரு பிறவியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு படைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அதான் ஒரு சினிமா பாடல் இருக்கிறது. ஆனால் அது சினிமா பாடலை தாண்டி அது ஒரு நல்ல பாடல், நல்ல அர்த்தம் உள்ளது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே
அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பில்லை. அன்னை வளர்ப்பென்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அவன் நிறைய காரணங்கள் நிமித்தம் ஒரு மனிதன் தீயவனாக மாறுகிறான். ஆகவே நாம் படைக்கப்படும் பொழுது நாங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்தை படைப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு சொன்னார், எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொன்னார். எல்லாம் நன்றாகவே இருந்தது என்று சொன்னார். அதே போலதான் கடவுள் மனிதனையும் தன்னுடைய சாயலிலே தான் படைத்தார். அதாவது தாயல் அவனுடைய சாயல் என்றதை எபிரேய வார்த்தையிலே செலம் என்றுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், கடவுள் மனிதனை தன்னுடைய தத்துருவத்திலே, தன்னுடைய உணர்வுகளில், தன்னுடைய குணாதிசயங்களில், தன்னை வெளிப்படுத்துகிற பிம்பத்திலே அவனை படைத்தார். கடவுளுக்கு சாயல் இல்லை என்பதுதான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனித உருவத்தில் கடவுள் அல்ல, ஆனால் மனித உணர்வுகளில் தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லுகின்ற பொழுது, அவர் நம்மை போல ஒருவராய் இருந்து பாடுகளை அனுபவித்தவராய் இருக்கிறபடியால் அவருக்கு எங்களுடைய பாடுகளை குறித்தும் மனிதர்கள் படுகிற கஷ்டங்களை குறித்தும் அவரால் உணர முடியும் என்று வேதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரிக்கிறது. ஸோ நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், கடவுளுடைய படைப்பிலே மனிதன் அவன் நல்லவனாக இருந்தான். ஆமென். அவன் கடவுளுடைய பார்வைக்கு அவன் இனிமையானவனாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் என்றைக்கு அவன் கடவுளுடைய அந்த வழிநடத்தலை விட்டு தான் விலகி போக வேண்டும் என்று விரும்பினானோ, அன்றைக்கு அவனுக்குள்ளே கடவுளுக்கு மாறான ஒரு சுபாவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஸோ ஆனால் திருப்பியும் மனிதனை நல்வழிப்படுத்தும்படி, அதான் சொன்னேனே, இந்த வேதம் உங்களை ஒரு கடவுளாக மாற்றுவதற்காக கொடுக்கப்படவில்லை, உங்களை ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் மனிதனை இறைவனாக்குவதற்கு படைக்கவில்லை, கொடுக்கப்படவில்லை. மனிதனை நல்ல மனிதனாக உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கடவுளை ஏற்றுக்கொண்டு மறுவாழ்வை பெறுவதற்கு நான் போன கிழமை சொன்னேன், அது மிக இலகுவானது. இயேசுவை விசுவாசித்தால் அவன் மறுவாழ்வு பெற்றுள்ளான். அவன் மரித்தாலும் பிழைக்கின்ற வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்வான். ஆனால் அவன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அவன் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதனால் தான் மனிதன் வேதத்தை வாசிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளின்படி வாழ பழக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நல்ல கிறிஸ்தவ ஐக்கியத்திலே அவன் வர வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு அந்த சூழல்கள் உருவாக்கி கொடுக்கிறது. ஆமென். அதான் நாங்கள் சொன்னோம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். அவன் வாழுகின்ற அதை நாங்கள் அந்த பாடலை நாங்கள் மாற்றி பாடிக்கலாம். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பு மட்டுமல்ல, பெற்றோருடைய வளர்ப்பு மட்டுமல்ல, அவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எந்த சமுதாயத்தில் வாழுகிறான், எந்த நண்பனோடு வாழுகிறான், எப்படியான கூட்டத்தோடு சேர்கிறான் என்றுதான் அவனை குறித்து அவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்கும். அதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வழிகளிலே உட்காராதீர்கள், பரியாசக்காரனுடைய பந்தியிலே நாங்கள் போகக்கூடாது. அதாவது வேதம் எங்களுக்கு சில அறிவுரைகளையும் கொடுக்கிறது, நாங்கள் எப்படி நல்லவர்களாக வாழ வேண்டும். ஸோ ஆகவே தொடர்ச்சியாகவே நாங்கள் அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிறதுக்கு முன்பு நல்ல மனிதனாக நாங்கள் வாழப்போகின்றோம். அதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். நாங்கள் நேற்றைய தினத்திலே ஒரு மரண வீட்டுடைய ஒரு விசிட் போயிருந்தோம். அந்த நாளில் அந்த வீட்டில் போகும்போது அந்த தாயார் தன்னுடைய சகோதரனை குறித்து நல்ல காரியங்களை செய்தார். அவர் எப்படி எல்லாம் தன்னுடைய குடும்பத்தை கவனித்தார் என்று. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவை. ஏனென்றால் இன்றைக்கு நானும் மனைவியும் காலையிலே வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது சில காரியங்களை கேள்விப்பட்டு நாங்கள் கவலைப்பட்டோம். ஏன் நல்ல மனிதர்கள், அதாவது நல்ல மனிதர்கள் சில கூடாத விஷயங்களை அவர்கள் அனுபவிப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள், ரைட்? ஆனால் சில நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தீமைகள் வந்து சேருகிறது.
என்று சொல்லி நாங்கள் ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கின்ற கேள்விகள் கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன், அந்த கேள்விகள் கேட்கலாம், ஆனால் உங்களுக்கு விடை கிடைக்காது. ஆமென். என்னுடைய தங்கச்சிக்கு அவள் இப்படித்தான் கேட்பாள், எனக்கு ஏன் இப்படிக்கு நடக்கிறது, ஏன் எனக்கு. ஆனால் அவளை சொன்னேன், நீ எனக்கு எப்படி எவ்வளவு கேள்வி கேட்டால், எத்தனை வருஷம் கேள்வி கேட்டால் உன் கேள்விக்கு விடை கிடைக்காது. மாறா, ஏனென்றால் இந்த உலகத்தில் கேள்விகளுக்கு விடை தேடுவது மிக கடினம். ஆமென். ரைட். இப்ப நான் என்னத்தை சொல்கிறேன் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் எப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று காரியம் நடக்கப் போகிறது. இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருவன் நல்லா வாழ்ந்து வயதாகி முடித்து போகலாம். எல்லாவிட்டால் ஒரு குழந்தையும் திடீரென ஒரு அகால மரணத்தில் நிமித்தம் இந்த உலகத்தை விட்டு போகலாம். நல்லா இருக்கிற ஒருவர் திடீரென்று ஒரு வருத்தம் வந்துட்டு டக்கண்டு கொஞ்ச காலத்தில் வாழ்க்கையை முடிக்கலாம். ஆனால் எல்லாரும் வாழ்க்கையை முடிக்க போகிறோம். ரைட். அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். 100 வருஷம் ஊதாரியா வாழ்ந்து சாகிறத பார்க்கிலும் 100 நாள் நல்லவனாய் வாழ்ந்துட்டு அடைந்து விட்டோம், அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல காரியமாயிருக்கும். ஆமென். இதை பாருங்கள், ஹிட்லர் இருக்கிறார். சரித்திரம் அவனை குறித்து என்ன பேசுகிறது? ஆகவே எங்களுடைய வாழ்க்கை எப்ப முடியும் என்று எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். 41 வருடங்கள் நான் வாழ்ந்து விட்டேன். 41 நாள் வாழுகின்ற தயவை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஏதோ நல்லவனும் எனக்கு முதல் மரித்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்றும் அர்த்தம் அல்ல. எனக்கு அந்த தயவை கொடுத்திருக்கிறார். நான் இந்த 41 நாள் நான் என்னை யோசித்தது என்னவென்றால், நான் எவ்வளவு கெட்டவனாக வாழ்ந்திருக்கிறேன், என்னிடத்தில் என்ன கூடாது வாழ்க்கையில இந்த 40 வருஷம் இருந்திருக்கிறது, நான் என்ன நல்லதை என்னும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் என்றதைத்தான் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆமென். எந்த அளவுக்கு நான் இன்னும் ஒருவரை நான் நேசிக்க முடியாதவனாக இருக்கிறேன் என்பதை தான் நான் இந்த 41வது வயதிலே நான் நினைவு கூறுகிறேன். ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனிதனுக்கு அவனுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய நாட்களை எண்ணத்தக்க அறிவை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை சில பேர் நாங்கள் மறந்து விடுகிறோம். சில நேரங்களில் சில மனிதர்களுடைய செயலை நான் பார்க்கின்ற பொழுது நாங்கள் யோசிப்போம், அவர் யோசிப்பார், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக வாழப் போகிறோம் எண்ணத்தோடு இந்த கர்வத்தோடு சில காரியங்களை செய்வார்கள். ஆமென். ஆனால் அப்படி அல்ல. ஒரு நாள், அந்த நாள் எங்கள் எல்லாருக்கும் சமமானது. ஆமென். அந்த பயணம் எல்லாருக்கும் சமமானது. ஆனால் அந்த பயணத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பிரியாவிடை, அந்த ஃபார்வர், அந்த ஃபேவல் எப்படி இருக்க போகிறது? ஆமென். ஆகவே அதைத்தான் நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பேசலாம். ஆகவே இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள். இந்த உலகத்தில் பல நாட்கள் நாங்கள் தமிழர்கள் எப்படி நாங்கள் எங்கள் உறவுகளை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள அன்பு செய்யலாம்? முதலாவது எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஃபேஸ்புக் எல்லாம் கதரும், அம்மா படம் போட்டு, அம்மா பாட்டு போட்டு, அது போட்டு எல்லாரும் தாய் தகப்பனை குறித்து போடுவார்கள். உண்மையாகவே மீனிங்காகவே அர்த்தத்தோடு செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் எதை வாழுகிறார்களோ அதை செயல்படுத்திக் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான நாளை தான் தங்கள் தாயை தகப்பனை ஃபேஸ்புக்கில் போட்டு கனப்படுத்துகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மதர்ஸ் டே என்பது ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஆமென். அன்னையர் தினம்ன்றது ஒரு பிள்ளைக்கு அவருடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் அன்னையர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். யாத்திராகமம் 21வது அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுள், இந்த வேதத்திலே வசனங்கள் 1000 இருக்கிறது, ஆயிரக்கணக்கில். ஆனால் சில வசனங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். கட்டளைகளாக, அதாவது கண்டிப்பாக, அதாவது நோஸ்கேஷனோ உப்ளிகாத்தூரிஸ்க் என்ன ஒப்ளிகேஷன்
கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும். வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ரைட். இங்க ஆண்டவர் கொஞ்சம் அந்த வசனத்துக்கு ஒரு 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 வெக்டை கொடுக்கிறார், ஒரு வெயிட்டை கொடுத்து சொல்றார். நீ உயிரோடு நல்ல காலம் நீடிச்சு வாழ்றதுக்கு நீ உன் தகப்பன் தாயை நீ கனம் பண்ணு. ஸோ அதாவது இங்க நீ தகப்பன் தாயை கனம் பண்ணாட்டா செத்துருவா என்று அர்த்தம் இல்லை. அப்படி நாங்கள் இன்னைக்கு தாயை தாப்பனை எல்லாம் ரோட்டில் விட்டுட்டு நல்லா வாழ்ற மாதிரி இருக்கிறவன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் மீன் தட். அதாவது கடவுள் அந்த கட்டளையிலே ஒரு 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 வெயிட்டை கொடுக்கிறார், ஒரு முன்னுரிமை கொடுக்கிறார். அதாவது 10 கட்டளைகளே 5வது கட்டளையாகவும் ஆண்டவர் பிரதானப்படுத்துகிறார். எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் கனப்படுத்த வேண்டிய முக்கியமானவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தான் எங்களை உருவாக்குகிறார், கடவுள் தான் மனிதனை படைக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் படைக்கப்படுவதற்கு ஆண்டவர் தாய் தகப்பன் என்கின்ற கருவிகளை வைத்திருக்கிறார். அது ஏனென்றால் நாங்கள் ஒரு உறவுக்குள்ளாக நாங்கள் பிணைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆமென். ஆகவே அதன் முதலாவது அந்த வேர் தாயின் தகப்பனுமாய் இருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் அந்த தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ண வேண்டும். ஆமென். நாங்களும் போன கிழமை என்னுடைய சகோதரி அக்காக்கள் கதைக்கும் போது அம்மா ஆசிரியத்தில் அப்படி செய்கிறாங்க. இனி அம்மாவை நாங்கள் பச பண்ணணும். அவள் அப்படித்தான் கதைக்க போறாள். அந்த வாழ்க்கையின் அந்த வட்டத்தில் அவர் திரும்பி சுழற வலிக்கிட்டு விட்டார். அவருக்கு 75 வயது, இது தாயா இருக்கு. ரைட். இப்போ அந்த வாழ்க்கை வட்டத்தில் வந்து ஒரு சுற்றி திருப்பி அவர் சுழற வலிக்கிட்டார். 2வது சுற்றிலே அவர் ஒரு குழந்தையை போல இப்போ எங்கட ஆதவனுக்கு என்ன சொன்னாலும் அவன் ஒரு உலகத்தில் வாழ்வான். ஆனால் சொல்லக்காக இனி நாங்கள் தான் அவருக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ரைட். அவ நாங்கள் பிளஸ் எடி பண்ண முடியாது. ஆகவே அந்த தாயை நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அது கல்லானாலும் என்ன செய்தாலும் அது தாய் தான். நான் போன கிழமை உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் நீங்கள் நிறைய காரியங்களையும் நாங்கள் அழித்து விடலாம், அது இல்லாமல் போகலாம். நான் இன்னைக்கு அதான் சொன்னேன், ஸ்பெஷலியா நான் ஒரு பாஸ்டர், நாளைக்கு நான் பாஸ்டர் இல்லாமல் போகலாம், இந்த டியூட்டியில் நான் இல்லாமல் நான் போயிடலாம். ஆனால் நான் ஒரு மகனாக என் தாய்க்கு ஒரு மகனாக என்ற அந்த அதிகாரத்தை நான் அந்த பதவியை நான் இழக்க முடியாது. அது நிரந்தரமானது. ஆகவே நிரந்தரமானதுக்கு நாங்கள் மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம் என்றால், சில அற்பமா நிரந்தரம் இல்லாத காரியத்துக்காக நிரந்தரமான சில உறவுகளை இழந்து விடுகிறார்கள். அது தவறு, அதை செய்யக்கூடாது. ஆகவே தாயையும் தகப்பனையும் நாங்கள் கனம் பண்ணும்படிக்கு வேதம் எங்களுக்கு அழுத்தமான ஒரு கண்டிப்பான ஒரு பாரமான ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறது. ஆகவே கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தாயையும் தகப்பனையும் ஒவ்வொரு கனமும் நாங்கள் கனப்படுத்தும்படி முடிந்த அளவுக்கு. ரைட். சில நேரங்களில் எங்களுக்கு கஷ்டமாக குடும்பமாக இருக்கேக்க அவன் சில தாய் தகப்பன் குடும்பங்கள் வந்துலாம் எலி மாதிரி ஓடி திரியும். ரைட். எஸ், அந்த நேரத்தில் நாங்கள் அவங்கள சொல்லுவோம், ப்ளஸேர பண்ணுவோம். ஆனால் அதை நான் என் மனைவிக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சாக்காக கடந்துவோம். அதாவது அப்படி நாங்கள் செய்யணும். ரைட் ரைட். அம்மா சில காரியம் நம்ம பிள்ளையா செய்யட்டா, ரைட், அம்மா அது பிள்ளைய, ஆனால் அம்மா தான். ஆகவே நாங்கள் சில விஷயங்களை ஹெங்க பண்ணக்கூடாது. நாங்கள் விடுற தவறு என்னன்னா, ஒரே இடத்துல அந்த வவ்வால் மாதிரி தொங்கிக் கொண்டே நின்றுவோம். நாய், அது தவறு, கடந்து போக வேண்டும். ஓகே. ஆகவே தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். 2வது காரியம் என்னென்றால், இந்த உலகத்தில் அதான் என்னுடைய மகள் எனக்கு காட்டுறது எனக்கு சில டச்சிங்காக இருந்தது. அப்பா நிறைய அழகான வார்த்தைகள் எழுதினான். அப்பா, இந்த வாழ்க்கை முடிகின்ற பொழுது பரலோகத்திலே உங்களை நீங்கள் என்னை இனம் காண முடியுமோ தெரியல வருத்தம் இருக்கிறது என்கின்ற ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்றது, the hard theological is questions.
அதாவது ஒரு வான்ஸ்கிலிய தியோலஜிஸ்க ஸ்பெஷல். அது யாருக்குமே தெரியாது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் அவளுடைய அப்பாவாகவோ அவள் என் மகளாகவோ இனம் காண முடியுமா தேவ ராஜ்யத்தில் ஒரு பெரிய கேள்வியோடு எழுதினார். எனக்கும் அது வேதனையாக இருந்தது. என் கண்ணீரை நான் அடக்கிக் கொண்டேன். மிக கஷ்டமாக இருந்தது. அப்பா நான் எனக்கு உண்மையாக தெரியாது தேவ ராஜ்யத்தில் நான் அப்படி காண முடியுமா என்று வேதம் எனக்கு அதுக்கு தெளிவான விட சொல்லவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தெரியும், இந்த உலகத்தில் நான் அவளுக்கு நல்ல அப்பாவாக இருக்க முடியும். அதே மாதிரி அவள் எனக்கு நல்ல ஒரு மகளாக இருக்க முடியும். நீங்க பாருங்கள், இந்த உலகத்தின் ஒரு 90 வயது போகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு டெமென்ஸ் வரும். டெமென்ஸ் வந்தால் சொந்த மனைவியே மறக்கின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை போய், இதுதான் இயற்கை, இதுதான் அர்த்தம். நான் பரலோகத்தில் போய் ஞாபகம் வைத்திருக்கின்ற விட இந்த உலகத்திலேயே நான் மறந்து போகின்ற ஒரு காலம் எனக்கு வரும். இன்னைக்கு பாருங்க, சீக்கியம் எங்களோட ஒரு சகோதரர் இருக்கிறார். சீக்கியம்ல வேலை செய்ய எத்தனை பேருக்கு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. சொந்த பிள்ளைகள் ஞாபகம் இருக்காது. அது இயற்கையில் மனிதர்களுக்கு டெமென்ஸ் வரும் வயதாக வயதாக வயதாக. நாங்களும் முந்தி இப்படித்தான். எங்களோட அம்மம்மா, எனக்கு நல்ல அனுபவம். என்னுடைய அம்மம்மா, நான் அதிகமாக நேசித்த ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் என் அம்மம்மா. அவன் என்னை அதிகமாக நேசித்தவன். அவருடைய ஃபியூனரல்ல 3 நாள் நான் அழுதுருக்கேன். அவ்வளவுக்கு அவரோட பிரிவை தாங்க முடியாது. அவளோட இருக்கின்ற பொழுது பக்கத்துல இருந்து சின்ன மாமா வந்திருக்கிறார் ஏண்டா, அவளுக்கு டைம் எடுக்கும். பிள்ளைகளையே ஞாபகம் வைத்திருக்கு. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அப்படி இருக்கிறது. சோ நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்கு சரீரத்திலே பலன் இருக்கின்ற பொழுது, சுய சிந்தனை இருக்கின்ற காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சரியாக நடக்க பழக வேண்டும். எங்கள் அன்பை சரியாக கொடுக்க பழக வேண்டும். என் தாயை தகப்பனை நான் நேசிக்க நான் மடிவாக பழக வேண்டும். அவர்களே எங்களை மறந்து போகின்ற ஒரு நாள் வரும். அவ்வே எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் சரியாக பழக வேண்டும். 2வது, எங்கள் சகோதரர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்கள் சகோதரர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஆமென். வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை ஒருவர் திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ரைட், இங்க இதான் ஹைலைட். இன்னைக்கு நாங்கள் கணபேர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கடவுளை நேசிக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கிறோம். அதான் நான் போன முறை நல்ல உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன். ஆண்டவரை நேசிக்கிறது நான் வீராதி சூராதி வல்லாதி வல்லவர்கள். ஏன்னா கடவுளுக்கு நாங்கள் தேரெழுப்போம், பிரதட்டி அடிப்போம், காணிக்க கொடுப்போம், உபவாசம் இருப்போம், ஃபாஸ்டிங் இருப்போம், எல்லாம் நாங்கள் செய்வோம். ஆனால் எனக்கு சகோதரனை நான் நேசிக்க முடியவில்லை. என்னுடைய சகோதரனை என்னால் நேசிக்க முடியவில்லை. அப்ப வேதம், கிறிஸ்தவர்களுடைய வேதம் என்ன சொல்லுகிறது? உன் சகோதரனை உன்னால உண்மையா நேசிக்க முடியாதுன்னு சொன்னால் நீ கடவுளை நேசிக்கிற என்று சொல்லி ஒரு பொய்யான வாழ்க்கை வாழுகிறார். கிளியர். ஓகே, வாசி. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தன் கண்ட கண்ணால இருக்கிற தன் சகோதரனுக்கு தன்னுடைய அன்பை செய்ய முடியாதவன் காணாத கடவுளை குறித்து எப்படி யோசிப்போம்? எப்படி அன்பு செய்வோம்? சோ இட்ஸ் மீன் பைபிள் என்ன சொல்லுது? தொடர்ச்சியா வாசிங்கள். அப்படியானவன் என்ன சொல்லுகிறான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அதுல முதல் பகுதி என்ன? பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் பொய்யன். இன்றைக்கு நாங்கள் அநேகர் பொய்யர்களாக இருக்கிறோம். ஆனால்
நான் சொல்ல வரவில்லை எங்களுக்குள்ளே நிறைய இருக்கும், இல்லாமல் இல்லை என்று சொல்ல வரவில்லை. எங்களுக்குள்ளே உடன்பாடுகள், எதிர்மறையான காரியங்கள், ஏனிகள் இல்லை என்றில்லை, எல்லாம் இருக்கலாம். அவைகளை நாங்கள் கடந்து நாங்கள் அன்பு செய்யவும் பழக வேண்டும். அதான் நான் சொன்னேனே, ரைட்? என் அக்கா, உனக்கு எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு கஷ்டம், நான் உன்னோட உடன்படி, ஆனால் எல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கடந்து போகத்தான் வேணும். ரைட்? நான் என் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்ல, நான் 4 சகோதரிகளோடு பிறந்தவன், கடைசியாக பிறந்தவன். நாங்கள் நல்ல அன்பான சகோதரர். ஆனால் எப்ப அந்த பிரச்சனை வரும் என்று சொன்னால், அந்த சகோதர பாசத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சு அவ குடும்பமாக போகும் பொழுதுதான் அது வர்றது இயற்கை. அதை நான் மறுக்கவில்லை, அது வளமை, அது வளமை. அவர்கள் தனித்தனி குடும்பம். ஆனால் அதிலையும் நாங்கள் ஜாக்கிரதையாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்யலாம். ரைட்? அதாவது நான் நடுகிற எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஒரு உதாரணம் என்று சொன்னால், நீங்க பாருங்க, இந்த சிக்கிரின் ஸ்காப், என்ன சிக்கிரின் ஸ்காப் தெரியுதா? சிக்கிரின் ஸ்காப், இந்த ஃபியூஸ் பாக்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதுல நிறைய சேனல் இருக்கு. ரைட்? ஒரு சேனல் பிழைச்சிட்டா நான் முழு சேனலையும் பிடிங்கி எரிஞ்சிடுவோமா? இல்லைன்னா அந்த ஃபியூஸை மட்டும் மாற்றுவோம். அதே மாதிரி தான் உறவுகள். உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதி உங்களுக்கு பிடிக்காது, அந்த பகுதியை நீங்க விட்டுட்டு மற்றதுல நாங்கள் வாழலாம். ஆகவே நாங்கள் இப்படி தான் ஆண்டவரை தேடுறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரா கடவுள்? எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரா? இல்லை. அப்ப கடவுளை வெறுக்கிறோமா? என்ன நீரெல்லாம் ஒரு கடவுளை? இவ்வளவு அகாலம் நான் ஜெபிக்கிறேன், எத்தனை தேங்காய் அடிச்சிருக்கிறேன், எத்தனை இதெல்லாம் செய்திருக்கிறேன். இந்துக்கள் போய் கோயில போய் சொல்லலாமா, எத்தனை தேங்காய் அடிச்சு நீங்க ஒன்றுமே எனக்கு நடக்கல, நீ எல்லாரும் கடவுள் சொல்றார்களா? அதே மாதிரி வேலைக்காரன், எத்தனை நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சேன், நீ எனக்கு பதில் கொடுக்கல, நீ எல்லாம் கடவுள் சொல்லி கடவுளை பேசுறோமா? இல்ல. என்ன செய்யறோம்? ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில பதில் கிடைக்குதோ இல்லையோ ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் ஏன் உறவுகளை மட்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பிரச்சனை வந்து விட்டால் முழுமையாகவே நாங்கள் வெறுக்க பார்க்கிறோம்? ஏன் வெறுக்க பார்க்கிறோம்? இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உன் கடவுளோடு இருக்கிற அந்த உறவிலும் நீ ஏதோ தவறாக இருக்கிறாய். பாருங்கள், நான் படித்த புத்தகத்தில் வேதம் தான் ஒரு தெளிவாக சொல்லுகிறது, நீ கடவுள் கடவுள் என்று வராத, நீ உன் சகோதரனை நேசி என்றதை மிக ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லுகிற புஸ்தகம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் எங்கள் தாய் தகப்பனை நேசிக்க வேண்டும், எங்கள் சகோதரர்களை அன்பு செய்வோம் என்று. அன்பு இல்லாதவன் தான், அன்பு இல்லாததுனால அநேக பிரச்சனை, அன்பு இல்லாததான் பிரச்சனை. மனம் விட்டு ஒருவரை பேச முடியவில்லை, மனம் விட்டு ஒருவரோடு கதைக்க முடியாதபடிக்கு எங்கள் இறுதி எங்கள் கலங்கி போயிருக்கிறது. ஆகவே சொந்த சகோதரர்களை நேசியுங்கள், அன்பு செய்யுங்கள். ரைட்? அண்ணா பேசிட்டாரா? ரைட், ஓகே, பரவாயில்ல, நீ பேசி, நான் பேசி, என்னாச்சு? ஓகே, நீ எனக்கு அண்ணா பாருங்க, நாங்கள் எல்லாம் சேர்த்துல எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவன் பயங்கர அன்பானோம், பேசினான்னு தான் ஒரு தரம் வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனால் அடுத்ததான் வருவா. என் குடும்பத்தின் சகோதரரை நான் தெரிந்து நான் உதாரணப்படுத்துவேன். அவள் அப்படியானவா, எல்லாம் செய்வாள். சிறந்த கோபக்காரி, கோவப்பட்டு பேசிட்டாடா டக்குன்னு இவ்வளோ அப்படி செய்யக்கூடாது, என்ன விட்டு கூட. ஆனால் அவள் உண்டா அடுத்த நிமிஷம் நிற்கக்கூடிய ஆளும் அவாதான் அப்படி. ஸோ அது ஒரு வகையில் நல்லதான். உனக்கு கோபம் வருதா, வெளியில் துப்பிடு, ஆனால் நேசி திருப்பி ஓகே நான் பேசிட்டேன்டா மன்னிச்சுக்கொள். ரைட்? ஆகவே ஏனென்றால் அதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் 1000 சில பேரும் இவர் எனக்கு செய்த வேலைக்கு நான் தலை முழிட்டேன் என்ற, நீ என்னதான் முழினாலும் உனக்கு புள்ளதாங்க. அர்த்தம், நீங்க என்னதான் தலை முழினா அண்ணா தான், அக்கா தான், என்ன? ரைட்? ஸோ அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸோ ஆகவே உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் நேசிக்க பழகுங்கள். ரைட்? ஆனால் என்ன விஷயம் சொன்னால், எல்லாத்துலேயும் நீங்கள் வரித்தனமாக போயிடாது. நான்
என்னுடைய உபதேசம் இதான், நீ ஆண்டவரையும் வெறித்தனமா நேசிக்க சொல்ல நீங்க தீவிரமாக போக தேவையில்லை, நேசிங்க. ஜஸ்ட் நீங்க எதுல நீங்க வெறித்தனமா போறீங்களோ அங்கதான் உங்களுக்கு விசத்தனம் வரும். நீங்க ஒரு ஆளு காலாயிட்டீங்களா நீங்களும் பிறகு பிரச்சனையாகும். ஆகவே எல்லாத்திலையும் அளவாய் அன்பு செய்து கொள்ளுங்கள். அதைத்தான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இவையெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சரியா வந்தாலும் இன்னும் ஒரு காரியம் மிக கஷ்டம் என்ன, பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. மத்தேயு 19:19 வாசிங்க. மத்தேயு 19:10. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். ரைட், ஓகே. இங்கே அதான் முக்கியம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவார். அம்மா அப்பாவை நாங்கள் என்ன செய்வோம், ஏதோ ஒரு கட்டத்தில் பிரச்சனை வந்தாலும் நேசிப்போம். அது அம்மா அப்பா என்ற ரத்தம் என்ற சொந்த பந்தம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நாங்கள் நேசிக்க மாட்டோம். ஆனால் வேதம் இரண்டுக்கும் சமமான அந்த வெக்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் அயலவனை நேசிக்க வேண்டும். ஆமென். நான் அயலவனை நேசித்தா தான் மற்றவன் வீட்டை குறித்து இச்சிக்க மாட்டேன். ஏன்னா நான் அயலவனை நேசித்தா தான் பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சாதியை நான் கண்ணடிக்க மாட்டேன். அது அவருடைய மாதிரி வேதம் தெளிவாக தான் எங்களுக்கு சொல்லுது. அதாவது 10 கட்டளைகளை புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகளாக சுருக்கியிருக்கும். என்ன? கடவுளை நேசி, 2வது உன் அயலானை நேசி. அதே ஏன்னு சொன்னா, நான் அயலானை நேசித்தா களவெடுக்க மாட்டேன் அவன்கிட்ட சாமான். அயலானை நேசித்தா அவனை கொலை செய்ய மாட்டேன். அயலானை நேசித்தா நான் திருட மாட்டேன். அயலானை நேசித்தா அவனுடைய மனைவியை நான் பார்க்க மாட்டேன். அயலானை நேசித்தா அவனுக்கு விரோதமாக பொய் சொல்ல போக மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ரைட்? ஆகவே நான் நேசிக்கிறேன், அவன் மேல் அன்பு செய்யணும். ரைட்? அதுதான் அன்பு முக்கியம். ஒருவேளை எனக்கு விரோதமாக செய்தாலும் ரைட், கஷ்டம். பவுல் இதைத்தான் சொல்றார், கஷ்டம் ஆனாலும் செய்யணும், ஆனாலும் செய்யணும். ஆகவே நாங்கள் மற்றவர்களை நேசித்து ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழணும். இந்த உலகத்திலே மங்கள பண்ற பெரிய காரியம் அன்பு தான். இந்த உலகத்தில் அன்பு, சிநேகிதம். அதான் ஆண்டவர் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் ஜீவனை கொடுக்கின்ற அன்பை பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை. அதாவது ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இந்த உலக மக்களுடைய பாவங்களுக்காக மரித்ததை எதோடு ஒப்பிடுகிறார்? இந்த உலகத்தில் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக மரிக்கின்ற அந்த பாசம், அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய தமிழ் விடுதலை புலிகள் எத்தனை பேர், எத்தனை இளம் போராளிகள் மரித்து போனார்கள். கரும்புலிகளாக தங்கள் உயிர் சாவின் நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டு போய் மரித்தார்கள். சும்மா சொன்னா எல்லோ ஹிப்னாட்டிசம், பிரைன் வாஷ், உணர்வுகளோடு போனா எங்கள் தேசம், எங்கள் மக்கள், எங்கள் நாடு, நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்கள் எதிராக சுதந்திரம் வேண்டும் என்று போய் மரித்தார்கள் நாட்டுக்காக. சோ இந்த உலகத்தில் அப்படியான அற்புதமான உறவுகள், அப்படியான சிநேகிதங்கள் இருக்கின்ற பொழுது கடவுளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நானும் நீங்களும் எவ்வளவுக்காக அன்பை காட்ட வேண்டும். ஆமென். அது பிரியமான தேவனுடைய பிள்ளையை முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் மற்றவனை நேசித்து அன்பு செய். அற்பமான காரியங்கள் நீங்க இருந்து யோசிச்சா சில காரியங்கள் இங்க திங்க் நத்திங் டு worry. நான் கோபிக்கிறதுக்கு, நான் ஆஸ்தான் எடுக்கிறதுக்கு, நான் விலகி ஒருதனுக்கு மேல் நான் கசப்பை கொப்பளிப்பதற்கு பெரிய காரியங்களே இருக்காது. அதான் நான் திருப்பி சொன்னேன், உக்ரைன் மீது புட்டின் அடிக்கிறதுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை. ஈகோ. சரியா? ஓகே, பிள்ளையால் யுத்தம் தொடங்கிட்டோம், சரி முடிப்போம், சின்ன விஷயம். இன்றைக்கு மனிதர்களை வெறுப்பதற்கு காரணம். ஆகவே தகப்பன் தாயை நாங்கள் எழுந்திருப்போம். தகப்பனின் தாயை நாங்கள் நேசிக்க பழக வேண்டும். ஏதோ ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவதற்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிப்பதற்குமாக அல்லாமல் நாங்கள்
மீனிங்ஃபுல்லாக எங்களுடைய அன்பை காணும். தாய் தகப்பனை நேசிப்போம், சொந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் நேசிப்போம், சொந்த நண்பர்கள் மேல் நாங்கள் இரக்கமாக அன்பாக இருப்போம், அயலவர்களை நேசிக்க நாங்கள் முந்திக் கொள்வோம். அப்பொழுதுதான் தேவனும் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறவராயிருக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தரும் எங்கள் மேல் அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உம் அன்புக்கு நிகராக ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்த அந்த அன்பின் வழியிலே ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஏன் என்று உலகம் இயேசுவை கடவுள் என்று விசுவாசிக்காத உலகம் கூட இயேசுவை ஏன் அவர்கள் வாழ்க்கையிலே மாதிரியா வைத்திருக்கிறார்கள்? ஏன் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கடவுளை அந்த இயேசு நபரை நம்முடைய வாழ்க்கையின் ரோல் மாடலாக வைத்திருக்கிறார்கள்? ஏனென்றால் இயேசு ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். அவர் நல்ல கடவுளாக மாத்திரமல்லாமல் அவர் நல்ல மனிதனாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியால் தான் இந்த உலகம் அவரை இன்றைக்கும் மதிக்கிறது, அவரை நேசிக்கிறது. ஆகவே அதே போல அவரை விசுவாசிக்கிற நானும் நீங்களும் அதே போல அன்பாக மற்றவர்களை நேசமாக தாய் தகப்பனை நேசிக்கிறவர்களாக சகோதரர்களை நேசிக்கிறவர்களாக வாழ்ந்து செல்வோம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை உம்மை
அவற்றில் யாரையும் நேசிக்க முடியாது. உங்களுடைய இருதயம் போராடினால், உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால், உங்கள் தாய் தகப்பன் மேல் ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது குறை இருந்தால், இன்றைக்கு தேவனிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் தாயையும் தகப்பனையும் நேசிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் சகோதரனை மன்னித்து, உங்கள் சகோதரனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்கள் நீக்கி நீங்கள் நேசிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். உங்கள் நண்பரை நேசிக்க கர்த்தர் கொடுப்பார். உங்கள் அயலவனை நேசிக்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். அவர் அன்பை கட்டுவதில் அவர் முந்திக்கொள்ள விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அன்பை செய்வதற்கு உதவி செய்கிற வல்லவன் தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் நாம் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே உறவுகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே பிரிவினைகளை நீக்கி ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே அன்பில்லாத இந்த உலகத்தில் ஆண்டவரே மனிதன் அன்பை தேடுகிறான். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, அந்த அன்பை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலே கொடுப்பீராக. பிரிவினைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, கசப்பு நீங்கட்டும் ஆண்டவரே, அன்பை சம்பாதித்துக் கொண்டு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவருக்கு சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நீடித்த அன்பும் ஐக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியிலே வந்து தன் ராஜ்யத்தை அமைத்து எங்களை சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் எல்லாரோடும் கூடியிருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Right.